Thank you very much, sir. Namaste. கண்டிப்பா போணுமா? ஓகே, இந்த ட்ரெஸ்லயே வருவேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. Come on. சாமி இருக்குங்க. என்னங்க, இந்த அம்மனுக்கு சக்தி அதிகம். அதான் இங்க எப்ப பார்த்தாலும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, நீங்க சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? Nothing. நான் இந்த கோயிலுக்கு வந்ததே உனக்காதான். ஏங்க, உங்களுக்கு பிரார்த்தனை நம்பிக்கை இல்லையா? பரீட்சைக்கு போறவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போறதை விட படிச்சுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவன் நான். அது சரிங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல, அது தெய்வமா கும்பிடுறது தப்பா? சக்தி அதுக்காக கோவில் தேரலாம் தன்னாலே ஓடுது, நம்ம தானே கயிறு கட்டி எடுக்கிறோம். யூசி, பிரார்த்தனைங்கிறது உலக வழக்கம், அதை நான் வேணாங்களே, அதுக்கு மரியாதை கொடுக்குறேன். என்னங்க என்னங்க, இங்க நல்ல நல்ல சிலையெல்லாம் இருக்கு, ஒரு துர்கா சிலை வாங்கிட்டு போலாமா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த சாமிக்கு என்ன பாவல? 18 ரூபாங்க. ஏன் சார், அது ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி இருக்க, வேற ஏதாவது காஸ்ட்லி சாமியா வாங்க கூடாது? இதே கொடுப்பா. என்ன மிஸ்டர் சாரதா திலீப், இத்தனை நாளா கல்யாணம் கல்யாணம் நச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப அடுத்து குழந்தை குழந்தைங்கிற பல்லவையா இருக்கும் இல்ல? எனக்கு ஒன்னும் குழந்தைக்கு அவசரம் இல்ல, உங்களுக்கு தான் ரொம்ப அவசரம். இந்த குழந்தைங்க விஷயத்துல மாத்திரம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான கிரிமினல். எப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, அவங்க சந்தோஷத்துக்காக போட்டி போட்டு கட்டில யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது குழந்தையா தொட்டில வரும்போது என்னமோ இவங்க தவசு இருந்து பெத்த மாதிரி கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சம் ஏமாத்துறாங்க. ஆமா, கரெக்ட். ஆமா, நீங்க இப்படி எல்லா விஷயத்திலுமே ராங்காவே திங்க் பண்றீங்க? எல்லா விஷயத்திலுமே இல்ல, லேடிஸ் செக்ஸ் இந்த 2 விஷயத்துல மட்டும் அப்படி திங்க் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுல அனுபவம் தான். ஓஹோ, இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே லவ் பண்ணல, ஒரு தடவை கூட தப்பே செய்யலன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அனுபவம் அதிகம்னா என்னங்க அர்த்தம்? சாரதா, உயரமான மாடியில இருந்து குதிச்சா என்ன ஆகும் சொல்றதுக்கு ஒரு அனுபவம் வேணுமா? பேசி பேசி லவ் பண்ண வச்சுட்டீங்க, உங்ககிட்ட நான் போட்டி போட முடியுமா என்ன? இப்ப வேணாம், எனக்கு காம்படிஷன் நைட்ல இருந்தாதான் பிடிக்கும். பை தி வே, அந்த ரைட் சைடுல ஒரு ஒயிட் பில்டிங் வருது, அதான் என் வீடு. சாரி, நம்ம வீடு. இவன் தான் இந்த வீட்டுக்கு கூர்க்கா. இந்த வீட்டு உறுதியான இரும்பு கேட்ட கூட 2 வாட்டி மாத்திருக்கேன், ஆனா இவனை மாத்திருக்கேன். இவனுக்கு தெரியாம ஒரு எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. ஏய் எஜமானி அம்மா, இவன் தான் இந்த வீட்டு தோட்டக்காரன், பேரு செம்பியன். இவனும் ஏறக்குறைய இந்த குர்கா மாதிரி தான். பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தா கூட பெரிய கலா ரசிகன். அதுக்கு உதாரணம் இந்த வீட்டு தோட்டம். இவனோட ஸ்பெஷாலிட்டிஸ் இங்க இருக்கிற இந்த சிவப்பு ரோஜாக்கள். ஏய் எஜமானி அம்மா, இவன் தான் அந்த வீட்டு சமையக்காரன். இவனோட பேரு
சாந்தமூர்த்தி. சாந்தமூர்த்தி. எஜமானி அம்மா வணக்கம்மா. சமையல்ல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு வாரமா இவன் பண்ண சமையல்ல எனக்கு 200 ரூபாய் டாக்டர் சொல்றது. ஓ பரவாயில்ல, இனிமேதான் நான் இருக்கேனே. ஆமா, இனிமே வீட்டோட டாக்டர் வச்சுக்க வேண்டியதான். ஏன் நின்னுட்ட? Come on. எங்க இந்த வீட்டுல என்ன ஒரு வேலைக்காரி கூட இல்லையா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன், அதான் கேட்டேன். ஓ, நீ ஒரு சென்டிமெண்டல் டைப் இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். ஐம் சாரி. சாரதா, ஒன்ன இந்த வீட்டுல மருமகளா வரவேற்கவோ, வலது கால எடுத்து வச்சு வர சொல்லி ஆரத்தை எடுக்கவோ இந்த வீட்டுல இருந்த ஒரே ஜீவன் என்னுடைய அம்மா. அவங்க இப்ப உயிரோட இல்ல. எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா மேல அளவு கடந்த அன்பு. அதனாலதான் இன்னொரு அம்மா இல்லாமலே நான் வளர்ந்துட்டேன். உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்ல? துர்கை. அத மனசுல நினைச்சிட்டு வலது கால எடுத்து வச்சு உள்ளவா பிளீஸ். உங்களுக்கு சிகப்புன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னோட கல்யாண படவு கூட ரெட்டிலேயே செலக்ட் பண்ணிருக்கேன். இது என்னுடைய வாய்ந்துட்டியா? இதுக்கு உயிர் இருக்கா? பாரு, உயிர் இருக்கான்னு. உயிர் இல்ல. இந்த மாதிரி இந்த வீட்டுல நிறைய இருக்கும், பார்த்து பயந்துடாத. இது என்னுடைய டைனிங் டேபிள். இதுல உட்காந்து சாப்பிட்டதா எனக்கு ஞாபகமே இல்ல. ஏன்னா இதுல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எனக்கு கம்பெனி இருந்ததே கிடையாது. எல்லாம் பெட்ரூம்லயே தான். ஐம் a lonely man. இந்த வெள்ளி சட்டங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற 2 உருவங்கள்ல ஒரு உருவம் உன்னுடைய மாமனார். இன்னொரு போட்டோல இருக்கானே அந்த பொடியா, அவன் இன்னைக்கு எக்கச்சக்கமா மாட்டிட்டான். யாருக்கிட்ட? ஒரு அழகான பொண்ணு கிட்ட, பேர் சாரதா. இங்க இது நீங்களா? சின்ன பிள்ளைல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்ப இப்ப அசிங்கமா இருக்கேங்கிறியா? எங்க இவ்வளவு பெரிய சொல், இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு பெரிய வீடு விரிச்சுன்னு கிடக்கே 10 வேலைக்காரங்க இருந்தா கலகலப்பா இருக்குன்னு சொல்றியா? நேற்று வரையில அந்த எண்ணத்துலதான் இருந்தேன். ஆனா இப்ப அதை மாத்திக்கிட்டேன். ஏன்னா இனிமே ஜனத்தொகையை உற்பத்தி பண்றதா நம்முடைய முழு நேர வேலை. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. காலையில கரெக்டா ஆபீஸுக்கு போகணும். வேணும்னா நானும் உங்க கூடவே வரேன். ஏதாவது வேலை இருந்தா செய்யறேன். ஓகே, அப்படின்னா ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டு போங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்ல தான் நினைப்பா. சரி, இனிமே சோஃபாலே நினைக்கிறேன். சும்மா இருங்க. I love you. So நேர பெட்ரூம் போறோம். அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா போலாம். ஐயோ, அப்ப என் ஃபர்ஸ்ட் நைட் நாளை காலையில தான் வரும். வெல், இது என்னுடைய லைப்ரரி ரீடிங் ரூம். இவ்வளவு புக்ஸ் படிப்பீங்களா? படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் தியரி. இனிமேதான் நான் பிராக்டிக்கலா தான் அனுபவிக்க போறேன். அச்சோ, இதெல்லாம் அப்படிப்பட்ட புக்ஸா? எல்லாமே அப்படிப்பட்ட புக்ஸ் இல்ல, முக்கால்வாசி அப்படித்தான். இது என்னுடைய கேம்ஸ் ரூம். என்னங்க இது? எல்லாமே 2 பேர் 3 பேர் ஆட கேம்ஸா இருக்கு. ஆனா ஒவ்வொரு சேர் தான் போட்டிருக்கீங்க. யார் கூட விளையாடுவீங்க?
என் கூட தான். தனியாவா? வாழ்க்கை பூரா நானே ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்துலயுமே தனியா விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காத ஒண்ணு வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு தான் முதல்ல தோல்வி சந்திக்க போறீங்க. ஹாஸ்டல் எல்லா கேம்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஆடி உங்களை தோக்கி வைக்க போறேன் பாருங்க. இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டே உனக்கு புரியும். இது அதே ரூமுக்கு இன்னொரு கதவு. இது ரூம். This is a very old dirty room. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது. எங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப யாருமே உபயோகிக்கிறது இல்லை. இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு ஜீவனை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலையே. என்னோட இன்னொரு உண்மையான ஊழியன் நண்பன். கிடைக்குமா? சில சமயம் என்னையே. சார் அதோ அதான் இந்த வீட்டு அவுட் ஹவுஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே போட்டோல பாத்தியே உன்னுடைய மாமனார். அவரு இந்த வீட்டுல தான் தங்கியிருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னால அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அந்த அதிர்ச்சியினால மனோநிலை பாதிக்கப்பட்டு இன்னைக்கும் இந்த வீட்டுல கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னால கூட அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தியா செம்பியன் அவன் தான். அவர் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆல் ரைட். சில பேரோட விதிய வேதனைப்படுறதுனால மாத்திட முடியாது. இது என்னுடைய லைசன்ஸ் தான் வாங்கியாச்சு இல்ல? Hello, Dilip here. Yes. Okay. உடனே வரேன். Yes. என்னோட கம்பெனில இருந்து என்னோட மேனேஜிங் பார்ட்னர்ஸ் ஏதோ அவசரமா பார்க்கணுமா? அவசியம் போகணுமா? சீக்கிரம் வந்துடுறேன். ரமேஷ் நீ போயிடு. நீ போயிடுறா. ஐயோ என்னடா பண்றது? மாமி மாமி அந்த பண்டை போடுங்க மாமி. யார் இந்த மாமி புதுசா வந்திருக்காங்களே? மாமி மாமி நீங்க யாரு மாமி? இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டுல வேற மாமி இருந்தாங்களே. வேறொரு மாமியா? அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாமி விளையாடும் போது பந்து விழுந்துருச்சு. எடுத்து வச்சு தரவே மாட்டேன்னாங்க. அப்புறம் நாங்க சண்டை போட்டு வாங்கிட்டு போனோம். அவங்க எப்படி இருந்தாங்க? பூத மாதிரி இருந்தாங்க.
வீட்டுல ஒரு வேலைக்காரி கூட இல்லைன்னு சொன்னாரு. வேற யாரா இருக்கும்? யாரா இருந்தாலும் நம்ம ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லிதான் ஆகணும். கரெக்ட் சார். சித்ரா 4 நாள் தான் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கா. அதுக்கப்புறம் சொல்லிக்காமலே நின்னுட்டான். இத சொன்னா அந்த ஆளு உங்களை பார்த்துட்டு போகணும் பிடிவாதம் பண்றான். எப்படி சார்? அந்த ஆளை உள்ள அனுப்புங்க, நான் பேசிக்கிறேன். சார், come in. Sit down. Sit down. நான் சித்ராவோட பிரதர். மேனேஜர் சொன்னாரு. நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்? எஸ். பைலட் ஆபீசர்னு சித்ரா சொன்ன. என் சிஸ்டர் கிட்ட சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. போலி கௌரவத்தை விரும்புவா. பாய் ஃப்ரெண்ட்ஸ் பலரோட மூவ் பண்ணுவா. Well, it's not her fault. நாகரீகம் அப்படி மாறிட்டே வருது. 1 வீக்கா என் சிஸ்டரை காணோம். கடைசியா வேலை பார்த்தது உங்க கம்பெனில தான். எந்த டேட்ல இருந்து அவ காணாம போனாலோ அதே டேட்ல அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்க ஆபீஸ்ல தான் அவ ஒர்க் பண்ணிருக்கா. சோ ஆபீஸ் டைம் முடிஞ்சுதான் அவ காணாம போயிருக்கா இல்ல? ஆமா. அதே ஈவினிங் ஒரு ஹோட்டல்ல யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்டோட டிஃபன் பண்ணிருக்கா. அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தான் தெரியல. எனக்கு இந்த தகவல் எல்லாம் அந்த ஹோட்டல் பேரர் மூலமா தான் கிடைச்சது. அந்த பேரர் இப்ப என் கூட தான் வந்திருக்கான். அன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டவன் ஒருவேளை உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ல யாராவது இருக்கலாம் இல்லையா? மேபி. சோ உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் நான் அவங்கிட்ட காட்டுறதுல உங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே? நோ. ஹலோ மேனேஜர். மேனேஜர், நம்ம சித்ராவோட பிரதர் இங்க வந்திருக்காரு. அவரு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் பார்க்கணுமா? அவர் ஸ்டாஃப் எல்லாம் பார்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க. இவரை தெரியுதா? ஜென்டில் மேன். காலேஜ் பெண்கள் எந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்களோ அங்க ஜென்டிலாவே நிப்பார். தலைய பாருங்க. இவர் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டார். காலேஜ்க்கே கரெக்டா போயிடுவார். பாருங்க. சுமதி சௌக்கியமா? சுந்தரம். இவர் கரெக்ட். எந்த ஹோட்டலையும் இவரை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லா ஹோட்டலையும் கடன். பாருங்க பாருங்க. என்ன யாராவது இருக்காங்களா? அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்த ஆள் மாதிரி இங்க யாரும் இல்ல. எஸ். பாத்தீங்களா? சாரி சார், உங்க ஸ்டாஃப்ல யாரும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டான். உங்க நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். Wish you all the luck. தேங்க்யூ சார்.
பயந்துட்டியா? என்னங்க இது, குங்குமம் கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் மாங்கல்யத்துல வைக்கிற நேரமா பார்த்து நீ உடனே சென்டிமெண்டல் ஆயிட்டே. ஏய், இந்த ரூம் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஏங்க இவ்வளவு பெரிய பங்களா கட்டி இருக்கீங்க, ஆனா பூஜைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? வைக்கல, அதான் நீ இப்ப வச்சிட்டிய. படம் எல்லாம் வாங்கி செவத்துல ஆணி அடிச்சு வச்சது சரியா போயிடும். ஆமா, இனிமே நீங்க டெய்லி குளிச்சு ரெடி பண்ணி குளிச்சு எழுந்திரிங்க. முதல்ல எழுந்திரிங்க. ஐயோ, ஷோட வரக்கூடாதுங்க, எழுந்திரிங்கன்னா. ஐயோ, வர வர நீ ஒரு மாமி மாதிரி பேசுற. ஆமா, இந்த வீட்டுல வேற மாமி இருந்தாங்களே. அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாமி விளையாடும் போது பந்து விழுந்துருச்சு. எடுத்து வச்சுட்டு தரவே மாட்டேன்னாங்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. ஆமா, எனக்கு முன்னால இந்த வீட்டுல ஒரு மாமி இருந்தாங்களாமே, யாருங்க அது? யார் சொன்னா? பக்கத்து வீட்டு பசங்க சொன்னாங்க. பக்கத்து வீட்டு பசங்க இங்க இருக்கா வந்தாங்க? ஒண்ணு இல்லைங்க, பக்கத்து வீட்டு பசங்க பால். ஆமா, ஆபீஸ்ல இருந்து போன் வந்ததும் அவசரமா போனீங்களே, என்ன விஷயம்? நத்திங். இல்ல, போன்ல பேசும்போது உங்க ஃபேஸ் ஏதோ மாதிரி இருந்துச்சு, என்னன்னு சொல்லுங்க. நத்திங். என்னன்னு சொல்லுங்க. நத்திங். என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. நத்திங். நான் உங்க மனைவி, என்கிட்ட I'm sorry. என் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல இன்னைக்கு ஒட்டாகிறாரு, அதனாலதான். பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன முதல் நாள் இன்னைக்கு. இட்ஸ் ஆல் ரைட். ரொம்ப டயர்டா இருக்கீங்க, டீ போட்டு தரேன். நான் அவசரமா வெளியே போனோம். சரி, என்ன டிஃபன் பண்ண சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டே யோர் சாய்ஸ். நோ, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு தான் முதல்ல டிஃபன் பண்றேன். உங்களுக்கு என்ன இஷ்டம்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீதான் என்னோட விருந்த. கோவல்யே. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். போயிட்டு வந்துடுறேன்.
ஓகே, அப்படின்னா ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டு சொல்லு. போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்ல தான் நினைப்பா. சரி, இனிமே சோஃபாலே நினைக்கிறேன். சும்மா இருங்க. வாட்டர் பைப்பு லீக்கா இருக்கும் போல் இருக்கே. Oh!
அன்றெல்லாம் கன்றுக்குட்டிகளோடு கன்றுக்குட்டியாய் துள்ளி திரிந்து கொண்டிருந்தேன். அந்த பிஞ்சு இதயத்தில் ஏற்பட்ட கீறல்கள் இன்றும் வடுக்களாய் என்னை உறுத்துகின்றன. கண்ணாடியாய் பிரதிபலிப்பாய் என்னை பயமுறுத்துகின்றன. என் நினைவுகளில் மீண்டும் 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 உன் சவள கலோட்டி வெட்டியாந்து இடத்துல படிச்சு மேஞ்சிச்சு. அவன் கட்டி போட்டு உதவ வச்சிட்டான். உன் சின்னத்தா கொம்பன ஒரு கேள்வி அவர் தெரியல உனக்கு எது மாட்டு சவாரியா கேட்குற நில்லுடா. எவ்வளவு இருக்க மாட்டாம ஊர் மேல போய் சேர்த்து என் தலையில கட்டிட்டு போயிட்டா போறியாடா போ. நாட்டுமா நெருமூலமா போ. இனிமே சோறு தண்ணிக்கணும் வீட்டு பக்கம் வந்துடாத. ஆமா ஐயோ பாவம் சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுத்துன்னா. அம்பி பார்த்து அவசரப்படாத. விக்கிங்க போடுற முள்ள சாப்பிட வேணா வயிற்றுக்கு வேணா ஏதாவது போட்டுடுவோம். கடைகண்ணிக்கு போயிண்டு மாட்டு தொழுவத்தை பார்த்துட்டு இங்கே இருந்துட்டு போட்டுமே. பேசா இருந்து போட்டோம். நானும் வேணாங்கிறேன். இருக்கட்டும். அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆறுது. அப்பா நான் போயிட்டு வரேன். பாத்து போறீங்களா? சரிம்மா. இந்த கையெலும்பிக்கும் பாத்து மேல தெரிச்சுட்டு போறேன். தம்பி கோவிலுக்கு போயிட்டு வரேன். ஆத்த பாத்துக்கோ. சரி மாமி. அங்கஜம் வந்தா காபி போட்டு சாப்பிட்டுக்க சொல்லி நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ. 7 மணிக்குள்ள வந்துருவேன். வாசக்கதவை சும்மா சாத்திட்டு போறேன். பாத்துக்கோ. புது தோண்டிடா அடிபட்டு நெசுங்கிட போறது. இதுலே நோக்கு அலட்சியம் தாண்டா. மச நிக்காம வேலையை பாரு. அம்மா பால் காய்ச்சி வச்சிருக்காங்க. வந்த உடனே நம்ம காப்பி போட்டு குடிக்க சொன்னாங்க. அம்மா எங்க போயிருக்கா? கோயிலுக்கு. அம்மா எங்க போயிருக்கான்னு சொன்ன? அதான் சொன்னேனே கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு.
டேய் முத்து, அம்மா எப்ப வருவா? 7 மணிக்குள்ள வரதா சொல்லிட்டு போனாங்க. இங்க வாயே, பரண்மேல இருக்கிற சக்கரை டப்பாவை கொஞ்சம் எடுத்து தெரியா? என்னக்கா? இந்த குக்கியை கொஞ்சம் மாட்டி விடுறியா? பையன் நல்லா இருக்கேன். ஆனா பிஏ ஃபீல்ங்கிறே எங்க கூட தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலையா? ஐயோ, என்ன விடுறா சரியில்லை. பாத்தீங்களாப்பா, இவன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? அப்பா, எந்த கொலங்கோத்திரன்னு கூட பாக்காம உங்க சொந்த மகனாட்டம் வளர்த்தீங்களே, அவ செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? யாரும் இல்லாதப்பவா பார்த்து கைய பிடிச்சு நான் என்ன செய்வேப்பா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே, என் உடம்பெல்லாம் நடுங்கிறதே. உனக்கு பசிக்கு சோறு போட்டதுக்கு இப்படி அவசாரமா? ஐயோ, உங்க வீட்டுக்கே ரெண்டு நினைச்சே நீ நல்லா இருக்கியாப்பா? இல்ல, உன்னை புள்ள மாதிரி நினைச்சுன்றது. இல்ல இல்ல, இஞ்சிலேயே பழுத்தவன் எனக்கு தெரிஞ்சிருந்தா ஆத்துக்குள்ள சேர்த்தே இருக்க மாட்டேங்க. அடிக்காதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. Come on, come on, come on, Ite. Up, 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 up. Come on. Up, up, up. Come on. Hey, come on, come on. Come on. ஐயா, ஐயா, என்ன உள்ள விடுங்க ஐயா. 4 நாள் ஐயா. அவர்கிட்ட ஏதாவது வேலை வாங்கினா ஐயா. இத பாருங்க, யாரோ ஒரு பையன் பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, உள்ள அனுப்ப சொல்லுங்க. கால்ல விழுந்து கேக்குறையா, என்ன உள்ள விடுங்கய்யா. அவன் நான் சாப்பிட்டு குருக்கா, அவன் உள்ள விடு. என்னப்பா, என்ன வேணும்? சாப்பிட்டு 4 நாளாச்சுங்க. ரொம்ப பசிக்குதுங்க. இந்த நாய்க்கு போற பிஸ்கட்டாவது எனக்கு கொடுங்க. எந்த வேலைனாலும் செஞ்சுட்டு போறேன். ரொம்ப பசி எடுக்குதுங்க. வேலையை பத்தி அப்புறம் கவனிப்போம். முதல்ல நீ சாப்பிடுப்பா. சாப்பிடு. ஏன் ஜனகா, பையனை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குல்ல? ஆமாங்க, பையனும் நல்லவனா இருப்பான் போல இருக்கு. இங்கேயே இருந்து வேலை வெட்டி செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டுமே. ஏங்க, டூர் போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? எனக்கு என்ன வேலை இருக்காங்க? பிசினஸ் முடிஞ்சது 4 நாள்ல திரும்பி வந்துடுறேன். வேளா வேலைக்கு சாப்பிடணும். Okay. மருந்தெல்லாம் பாக்ஸ்ல இருக்கு. சரி. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு அதே ஹேபிட்டா போச்சு. டேய் முத்து, என்னங்க ஐயா? அம்மாவும் உன்ன மாதிரி சின்ன குழந்தைதான். தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவா. வெளிய எங்கேயும் சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க. மட்டுமா? சரிங்க ஐயா. டேய் முத்து, வீட்டை பாத்துக்கடா. ஐயா கூட ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். பாக்ஸ் கொடு. பரவாயில்லங்கம்மா. குடுடா. சும்மா குடுறா. வாங்க, டைம் ஆச்சு. ஓகே. அம்மா, Shut up. அம்மா நான் சொன்னேன். என்ன பார்த்தா அம்மா மாதிரியா தெரியுது? அக்கான்னு சொல்ல. கரெக்ட். My sweetheart. Come, let's go.
Come on. Okay, darling. Darling. முத்து, அம்மாவும் இந்த மாதிரி சின்ன குழந்தைதான். தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவா. வெளியே எங்கேயும் சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க. வருத்துமா? Good evening, ladies and gentlemen. This is your captain speaking. Due to operational reasons, we are returning to base. Sorry for the inconvenience. வெளியே பெட்டி இருக்கிறடா. ஜனா 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 பாடியில என்னடா சத்தம்? அம்மா 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 ரொம்ப மோசங்க. என்னடா சொல்ற? அம்மா யாரோ ஒருத்தர் கூட மாடியில நானி hey hey என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. குத்துங்க எதுமா குத்துங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் பேய்ங்க, ராட்சசிங்க, அரைக்கிங்க. குத்துங்க எதுமா. my son, பிள்ளை இல்லாத எனக்கு பிள்ளை மாதிரி வந்திருக்கடா. உன்னை நான் எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். நான் உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன்டா. பிள்ளை இல்லாத நேரத்துல பிள்ளையா வந்திருக்கு. உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். அப்படி வளர்ந்தவனா உங்களுடைய ஆசைக்கு பலியிட்ட 6வது பாம்பு ஷீலா. ஷீலா இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டை எனக்கு புரியும். இன்னைக்கு நீதான் என்னோட விருந்த.
நீங்க அன்னைக்கு அந்த பொண்ணு சித்ரா எதுக்கு? நீ பேசாம இருக்கிறதுக்கு. நான் பேசாம இருக்கிறதுக்கா? அப்படின்னா அப்படியா? எத்தனை மாசம்? ஆளை க்ளோஸே பண்ணிட்டியா? இருப்பா ஒருப்பா என்ன டிஃபன் சாப்பிடுறதுக்கா? எவ்வளவு பெரிய சமாச்சாரம் இதை கொடுக்கணுங்கிறியா? வேணா நீயே வச்சுக்க. சரி, உனக்கு என்ன வேணும்? இப்படி கேளு, இதுல நியாயம் இருக்கு. சரி, எனக்கு ரொம்ப நாளா லைஃப்ல ஒரு ஆசை, ஒரு ஹோட்டல், அதுல ஒரு சின்ன ஏசி ரூம், என்ன மாதிரி ஒரு 10 சர்வெண்ட், நான் முதலாளியா இருக்கணுங்கிற ஒரு ஆசை. பேங்க்ல கடன் கொடுப்பாங்க, இருந்தாலும் நீ கொடுத்தா சௌரியம். ஒரு 50,000. 50,000? சரி, வேண்டாம் விடு. 20,000. 50,000 வேண்டாம் விடு. 40,000. சரி, 35. 25. சாரி சாரதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில நோ என்ட்ரில பூந்துட்டேன். போலீஸ்காரன் சார்ஜ் பண்ணிட்டான். இதை வந்துடு, காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சாரதா,
சாரதா, நீ கொண்டாந்து பெண்ணு அவ எல்லாமே பார்த்தாடா, அவ எல்லாமே பார்த்தா, அவ எல்லாமே பார்த்தாடா. நீ என்ன பண்ண? Idiot! Idiot! I'm idiot! You idiot!
Don't worry, my child. மிஸ்டர் முரளி, இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? இந்த திலீப் அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களா? மென்டல் டிசார்டர் இருக்கும்னு கூட சந்தேகப்படுறாங்க போல இருக்கு. இந்த கேஸ் ரொம்ப பெக்குலியரா இல்ல? இதுக்கெல்லாம் சின்ன வயசுல ஏற்பட்ட பாதிப்பு தான் சார் காரணம். சார் மனசுல எவ்வளவு வெறுப்பு இருந்திருந்தா அவனை இப்படி செய்ய சொல்லியிருக்கான். சார் இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. ஒவ்வொரு மர்டர் பண்றது, ஒவ்வொரு மர்டருக்கு பின்னாடி என் பாடியை கொண்டு வர்றது, இந்த பங்களாவில் இருக்க கார்டன்லயே புதைக்கிறது, அதுக்கு மேல ஒரு ரோஜா செடி வைக்கிறது. காலையில எந்திரிச்சு அந்த கார்டனர்ல அவனு இதுல சம்பந்தப்பட்டிருக்கான், அந்த ரோஸ் பிளவர் எடுத்து கோட்ல வச்சுட்டு போயிடுறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் சார், இந்த மாதிரி குத்தங்களுக்கு திலீப் மட்டும் காரணம்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு இந்த சொசைட்டியும் ஒரு காரணம் தான். இக்னோரன்ஸ் ஆஃப் லா கேன் நெவர் பி எக்ஸ்கியூஸ்ட். ஆஃப் கோர்ஸ் இது இப்ப மட்டும் இல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல இதே மாதிரிதான் இந்த ராமன் ராகவன் திருநெல்வேலிக்காரன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவன் இதே மாதிரிதான். பட் அவனுக்கு மென்டலி சின்ன பிள்ளையில ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் காரணமா இருந்தது. அப்கோர்ஸ் சூழ்நிலை காரணமா செஞ்ச குற்றமா இருந்தா கூட குற்றம் தான். இதை நம்ம மறுக்க முடியுமா? இப்ப அவர் கூட நீங்க எதையும் பேச முடியாது. ஏன்னா நாம பேசுற எதையும் புரிஞ்சக்கூடிய நிலைமையில அவர் இல்ல. எல்லாத்தையும் கடந்த நிலைமையில இருக்கார். வாங்க பார்க்கலாம். மிஸ்டர் திலீப், வாங்க வாங்க. இன்னைக்கு அக்டோபர் 12 உங்களுக்கு பிறந்த நாள். வாங்கிங்க. வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. வரேன். மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு.
இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு இவர் பேர்ல இவ்வளவு டீப் அட்டாச்மெண்ட் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏன் உங்க மனசை மாத்திக்க கூடாது? ஐ மீன், வேற ஒரு முடிவுக்கு வரலாமே. என் பிரார்த்தனைகளுக்கு நம்பிக்கை இருக்கேன். இப்ப கூட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வரேன். இந்த தாலி நிரந்தரமா என் கழுத்துல இருக்கணும்னு. Anyhow, wish you good luck. வாங்க போகலாம்.